வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் முன்னாள் கொலோனியல் மாஸ்டர் விழிப்பு குடியேற்ற எஜமானரான பிரித்தானியா இன்று பிற்பகலில் இரண்டு தேசங்களின் தீர்வு இல்லையென்றால் டூ ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் கருத்தியலுடன் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க தயாராகியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அரங்கில் நாளை மறுதினம் பிரான்சின் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க உள்ள நிலையில் பிரித்தானியாவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கின் உண்மையான அமைதிக்கும் சமாதானத்துக்கும் பங்களிக்கும் என அதன் பிரதமர் சர் கேர் ஸ்டார்மர் அறிவித்த கையுடன் இன்று பிற்பகல் பலஸ்தீன தேசத்துக்குரிய அங்கீகாரத்தை வழங்க தயாராகியுள்ளார். இது ஒரு கொடூரமான பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிக்கும் நகர்வு என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றஞ்சாட்டி கொண்டாலும் அமெரிக்கா எதிர்த்து கொண்டாலும் பிரித்தானியாவின் இந்த நகர்வு வரவுள்ளது. ஹமாஸை அழிப்பதற்கென காசா நகரில் இஸ்ரேல் தனது தரை மற்றும் வான்வழி இராணுவ நடவடிக்கைகளை மூர்க்கமாக மேற்கொள்ளும் நிலையில் பிரித்தானியாவின் இந்த அறிவிப்பு வர காத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை அதன் 193 உறுப்பு நாடுகளில் 75% மேலான நாடுகள் ஏற்கனவே பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்த நிலையில் பிரித்தானியா இப்போதுதான் அதனை அங்கீகரிக்க தயாராகின்றது. இன்று பிற்பகலில் பிரித்தானிய பிரதமர் இந்த அறிவிப்பை வெளிப்படுத்திய பின்னர் நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் ஐநா பொதுச்சபை அரங்கில் உலக தலைவர்கள் கூடும் நிலையில் இந்த பலஸ்தீன தேச அங்கீகார அதிர்வுகள் அந்த அரங்கில் கடுமையாக இடம்பெற காத்துள்ளன. சில தசாப்தங்களுக்கு முன்னர் பிரித்தானியா தனது பால்போர் பிரகடனத்தின் மூலம் பலஸ்தீன மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திய நிலையில் இப்போது அதே நாடுதான் இஸ்ரேலின் சபிப்பு மற்றும் அமெரிக்காவின் எதிர்ப்புடன் தனது வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை மத்திய கிழக்கை மையப்படுத்தி குறிப்பாக பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் நகர்வு ஊடாக வெளிப்படுத்த காத்துள்ளது. ஏற்கனவே அறிவித்தது போல எதிர்வரும் செவ்வாய் முதல் ஐக்கிய நாடுகள் சபை நியூயார்க் அரங்கம் உலக தலைவர்களால் அதன் 80வது அமர்வுக்காக நிறைய காத்துள்ள நிலையில் இந்த விடயம் அதிர்கின்றது. குறிப்பாக பலஸ்தீனம் குறித்து இந்த முறை ஐநா அரங்கில் இந்த அதிர்வுகள் வெளியாகும் பின்னணியில் இந்த அரங்கில் பலஸ்தீனத்தின் அரசு தலைவராக கருதப்படும் மஹமூத் அப்பாஸ் நேரடியாக கலந்து கொள்ள முடியாத வகையில் அமெரிக்கா அவருக்கு விசாவை மறுத்துள்ள விடயம் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். எனினும் அவர் காணொலி மூலமாக ஐநாவின் நியூயார்க் பொதுச்சபை அமர்வில் உரையாற்றுவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இல்லாமலேயே குறிப்பாக அமெரிக்காவின் விசா மறுப்பால் மஹமூத் அப்பாஸ் இல்லாமலேயே பலஸ்தீன தேசத்திற்கான அங்கீகாரம் ஐநாவில் கிட்ட உள்ளது. பலஸ்தீன அதிர்வுக்குள் நுழைந்து எதிர்வரும் புதன்கிழமை ஐநா பொதுச்சபை அரங்கில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் உரையாற்ற உள்ளமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அதற்காக நாளை அவர் தனது வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் சகிதம் நியூயார்க்குக்கு பயணப்பட உள்ளார். கடந்த வருடம் இன்றைய செப்டம்பர் 21ஆம் தேதி என்றுதான் ஸ்ரீலங்காவில் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலுக்கு இன்று ஒரு வருட பூர்த்தி. அனுரகுமார திசாநாயக்காவின் ஒரு வருட ஆட்சி கால பூர்த்தியும் அடுத்த வாரம் கடக்க உள்ள நிலையில் அவர் அந்த ஒரு வருட பூர்த்தியை அமெரிக்காவில் நிற்கும் போது எதிர்கொள்வது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். உள்ளூரில் தமிழ் மக்களின் அரசியல் உரித்துக்களை கணக்கெடுக்காமல் விட்டாலும் ஏகேடிஆர் அரசாங்கம் பலஸ்தீன மக்களின் உரிமைக்காக ஸ்ரீலங்காவின் ஆதரவை மீண்டும் வலியுறுத்த நியூயார்க்கில் காத்திருக்கின்றது. இது ஒரு வகையில் பலஸ்தீன மக்கள் செய்த பாக்கியமாகவும் இருக்கக்கூடும். இதே சமகாலத்தில் அவரது சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் யாழ்ப்பாணத்தில் தியாகி திலீபனுக்கு நினைவணக்கம் செலுத்தும் போர்வையிலான அரசியல் நகர்வுகளிலும் வெளிப்படத்தான் செய்கின்றார்கள். அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரன் அங்கு சென்றபோது அவர் கஜேந்திரகுமாரின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் தடுக்கப்பட்டார். அது ஒரு சர்ச்சையான விடயமாக மாறியிருந்தது. ஆனால் அவ்வாறாக அமைச்சர் சந்திரசேகரன் முதலில் தடுக்கப்பட்ட போதிலும் அவர் பின்னர் தனது தோழர்கள் சகிதம் அந்த இடத்திற்கு சென்றபோது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது எதிர்ப்பு நிலையை கைவிட்டிருந்தது. இதனைத்தான் அவர் யாழ் ஊடக மாநாட்டில் சந்திரசேகரன் ஒரு கருத்தாக தெரிவித்திருந்தார். தங்களை முதலில் வழிமறைத்தவர்கள் தாங்கள் பின்னர் அஞ்சலி செலுத்த சென்றபோது பார்வையாளர்களாக அமைதியாக நின்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது எதிர்ப்பை அன்றோ தரப்புக்கு இந்த விடயத்தில் வெளிப்படுத்துவதை சடுதியாக ஒரு யூ வடிவ திருப்பமாக எடுத்தது என்பதைத்தான் அமைச்சர் சந்திரசேகரன் தனது கருத்தினூடாக தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் நேற்று நல்லூரில் தியாக திலீபனின் ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் அங்கு சென்ற அனுர தரப்பு யாழ் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆவண காப்பகத்தை பார்வையிட்ட பின்னர் அங்கிருந்த திலீபனின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்திய காட்சிகளும் தெரிந்தன. திலீபனின் உண்ணாநிலை போராட்டமானது இலங்கையில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் எனப்படும் இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்துக்கு பின்னர் தாம் எதிர்த்து கொண்ட அதே இந்திய அமைதிப்படை காலத்தில் இடம்பெற்ற ஒரு போராட்டம் என்பதால் ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் மேற்பார்த்த தமிழர் தரப்பும் சிங்கள தரப்பில் ஜேவிபி ஆகிய தாமும் இந்தியாவை எதிர்த்து கொண்டதால் திலீபனும் இந்தியாவை எதிர்த்து உண்ணாநிலை இருந்ததால் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு இந்த விடயத்தை அரசியலாக்க ஏகேடிஆர் தரப்பு முனைவதால் தான் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்திய நகர்வுகளில் அவர்கள் முனைப்பு காட்டுகின்றார்கள். அதாவது திலீபனும் இந்தியாவை எதிர்த்தார், தாமும் அன்றைய நாட்களில் இந்தியாவில் எதிர்த்ததால் இரண்டு தரப்பும் ஒரே புள்ளியில் நின்றதான அந்த தோற்றப்பாடின் அடிப்படையில் இந்த வணக்க அரசியலை அவர்கள் செய்ய தலைப்பட்டாலும் இந்திய படையினரை அன்று வடக்கு கிழக்கு எதிர்த்த நகர்வுக்கும் தெற்கிலிருந்து ஜேவிபியினர் இந்திய ஆக்கிரமிப்பை எதிர்த்த நகர்வுக்கும் இடையில் கருத்தியலும் சித்தாந்த வேறுபாடுகள் இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. ஆகையால் திலீபனின் போராட்ட காலம் இந்திய படையினருக்கு எதிரானது என்ற ஒரு கோட்பாட்டில் ஒரே நோக்கத்தில் திலீபனின் அஞ்சலியில் ஜேவிபியின் சில அரசியல் இருந்தாலும் இந்த அரசியல் அவதானத்துக்குரியது என்பதையும் ஈழத்தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த பின்னணியில் இன்று வரை உள்ளூரில் தமிழர்களின் பேணவாவை உரசிக்கொள்ளும் அதே ஜேவிபியின் தலைவரான ஏகேடிஆர் ஐநாவின் நியூயார்க் அரங்கில் பலஸ்தீன மக்களின் உரிமைக்காக ஸ்ரீலங்காவின் ஆதரவை மீண்டும் எதிர்வரும் புதனன்று வெளிப்படுத்த காத்திருப்பது வேறு விடயம். இந்த நகர்வை வெளிப்படுத்திய பின்னர் நியூயார்க்கில் உலகத் தலைவர்கள் சிலரை அன்பகுமார திசாநாயக்கா சந்தித்து பேச உள்ளார். உள்ளூரில் பல முனைகளில் அவர் சவால்களை எதிர்கொள்ளும் நிலையில் அவரது முதலாம் ஆண்டு பூர்த்தியுடன் இந்த சந்திப்புகள் நியூயார்க்கில் இடம்பெற உள்ளன. அதே போல அமெரிக்காவில் உலக தலைவர்களுக்காக இந்த ஐநா பொதுச்சபை அமர்வின் பின்னணியில் அமெரிக்க அரசு தலைவர்கள் வலிமையாக ஒரு பாரம்பரிய விருந்தை அங்கு கூடும் உலகத் தலைவர்களுக்கு வழங்கிக் கொள்வார்கள். அந்த விருந்திலும் அன்பகுமார திசாநாயக்கா பங்கெடுக்கின்றார். அதே போல அந்த விருந்துக்கு செல்லும் தலைவர்களை அமெரிக்க அரசுகளுடன் சேர்ந்து நிழல் படம் எடுப்பதும் ஒரு பாரம்பரிய நகர்வாக வரும் நிலையில் இந்த முறை அமெரிக்க அரசு தலைவராக இருக்கும் ட்ரம்புடன் அன்பகுமார திசாநாயக்கா இந்த நிழல் படத்தை எடுத்துக்கொள்வார். அது ஒரு சம்பிரதாயம். இந்த நிழல் படம் நிச்சயமாக எதிர்வரும் நாட்களில் ஸ்ரீலங்காவின் ஊடகங்களிலும் பளிச்சிடும் என்பதும் எதிர்பார்ப்புக்குரிய விடயம். ஐநா பொதுச்சபை அரங்க காட்சி முடிந்து எதிர்வரும் 27ஆம் தேதி நியூயார்க்கிலிருந்து நேரடியாக ஜப்பானுக்கு செல்லும் அன்பகுமார திசாநாயக்கா அங்கு இடம்பெறும் எக்ஸ்போ 2025 அதாவது 2025 கலந்து கொண்ட பின்னர் ஜப்பானுக்கான அரச முறை பயணத்தை தொடங்குகின்றார். ஜப்பானிய பிரதமர், ஜப்பானிய மன்னர் ஆகியோருடன் சந்திப்புகளை நடத்தும் அவர் ஸ்ரீலங்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒப்பமிடும் போது அதற்குரிய சாட்சியாகவும் அங்கு பிரசன்னப்பட்டு நின்ற பின்னர் தான் ஜப்பானிய பயணத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் 30ஆம் தேதி இலங்கைக்கு திரும்புகின்றார் அவர். அன்பகுமார திசாநாயக்கா பொறுத்தவரை இந்த பயணங்களில் அரச செலவினத்தில் தான் தனிப்பட்ட சந்திப்புகளில் பங்கெடுப்பதை மிக கவனமாக தவிர்த்து கொள்வார். ஏனென்றால் இந்த விடயத்தில் எதிர்கட்சிகள் மிக கண்களில் எண்ணெய் ஊற்றி காத்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இவ்வாறான ஒரு அரச முறை பயணத்திற்கு சென்று திரும்பும் வழியில்தான் லண்டனில் ரணில் அடித்த ஒரு பிரைவேட் விசிட் அவரை மாட்ட வைத்தது. அவ்வாறான தவறுகளை ஏகேடிஆர் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது அவரது மாலிமாவ தோழர்களின் பிரார்த்தனையாகவும் இருக்கக்கூடும். ஏனென்றால் ஏகேடிஆர் பயணத்தில் எதிர்கட்சிகள் வலு உன்னிப்பாக கவனத்தை செலுத்துகின்றன. அரசு செலவின ஓசி பயணத்தில் அது ஒரு சிக்கலாக மாறி கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்து உடல்நல சீர்கேட்டு காட்சிகள் எல்லாம் பெரும் பிரயத்தனப்பட்டு காட்டி பிணையில் வந்த பின்னர் நேற்று ரணில் விக்ரமசிங்க முதன்முறையாக பொது அரங்கில் தோன்றி தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் தான் நிரபராதி என்பதை மீண்டும் வலியுறுத்தி ஒரு முக்கியமான உரையை வழங்கி இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். ஏகேடிஆர் தரப்பின் அரசியல் சர்வாதிகாரத்தை ஒழிப்பதற்காக எதிரணிகளை இணைத்துக் கொள்ளவும் நாட்டில் ஏகேடிஆர் தரப்புக்கு எதிரான 1000 போராட்டங்களை நடத்தவும் ரணில் விக்ரமசிங்க திட்டம் போடுகின்றார்.
கடந்த வருடம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று ரணில் முதன்மை தலையாரியாக இருந்தபோது தனிப்பட்ட பயணத்துக்காக 16 மில்லியன் இலங்கை ரூபாவை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டமை நீங்கள் அறிந்த விடயம். இன்று வரை அனுர எதிர்ப்பாளர்களால் இந்த கைது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகவே சித்தரிக்கப்படுகின்றது, நோக்கப்படுகின்றது. என்னவோ தெரியவில்லை, தடுப்பு காவலில் இருந்தபோது ரணிலின் உடல்நிலை திடீரென மோசமானது. முதலில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதன் பின்னர் கடந்த மாதம் 26ஆம் தேதி அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அவ்வாறாக பிணை கிட்டிய ஓரிரு நாட்களில் அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பின்னர் தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டை அவர் பெருமெடுப்பில் நேற்று நடத்தியிருக்கின்றார். தற்போதைய ஆளும் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தியை தவிர தற்போது நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை செய்யும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் நேற்றைய வருடாந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் மஹிந்த, சந்திரிகா, மைத்திரி, சஜித், நாமல் போன்ற முக்கிய முகங்கள் இந்த நிகழ்வை காய்வெட்டி வெறும் வாழ்த்து செய்திகளை அனுப்பி தமது முக்கியத்துவத்தை மட்டுப்படுத்திக் கொண்டன. எதிர்பார்க்கப்பட்டது போலவே எதிர்கட்சிகளின் வீரியம் நேற்று இந்த மாநாட்டில் வெளிப்படவில்லை. எனினும் ரணில் விடாது இந்த அரங்க காட்சி மூலமாக எதிர்கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சூளுரைத்து அறைகூவல்களை விடுத்து தனது அரங்க காட்சியை நேற்று முடித்திருந்தார். ரணில் கைது செய்யப்பட்ட போது எதிர்கட்சிகளிடம் உருவான உத்வேகம் இப்போது இழக்கப்பட்டிருப்பதை நேற்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு பகிரங்கப்படுத்தி இருக்கின்றது. நேற்றைய ஆண்டு கொண்டாட்டத்தில் பல கட்சி தலைவர்கள் பங்கேற்க மறுத்தமை இதற்கு ஆதாரத்தை வழங்கியுள்ளது. குறிப்பாக இது ஒரு ரணிலுக்கு ஒரு அடியாகவே உள்ளது. எனினும் ஏகேடிஆரின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற ரணிலின் முழக்கம் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த முழக்கத்தின் வலு எவ்வளவு தூரம் ஈடுபடும் என்பதுதான் இப்போது உள்ள ஒரு விடயம். இன்னொரு முனையில் ரணில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று சஜித் அணியில் இணைந்தவர்களை மீண்டும் இணைப்பதற்காக எடுத்த முயற்சியும் சொதப்பியுள்ளது. ஏனென்றால் சஜித்தை இந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார். அத்துடன் கிளர்ச்சி செய்து ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறி சஜித் அணியுடன் இணைந்தவர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வரும் வகையில் அவ்வாறாக வெளியேறியவர்கள் மீது ஐக்கிய தேசிய கட்சி விதித்த தடையையும் அந்த கட்சி கடந்த வாரம் நீக்கிய நிலையில்தான் இந்த எதிர்பார்ப்பு ரணிலுக்கு நிறைவேறவில்லை. ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை அவர்களின் முகங்களும் தற்போது தமது வெளிநாட்டு ஆதரவாளர்களை சந்திப்பதற்காக அரச செலவீனத்தை தவிர்த்து பல தலைநகரங்களுக்கும் பறந்து வருகின்றார்கள். அந்த வகையில் அரசு தரப்பின் புதிய நாடாளுமன்ற குழு ஒன்று தற்போது ஜெனீவாவில் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த சந்திப்புகளை மேற்கொள்ளும் முகங்களில் ராஜபக்சேக்களின் உகண்டா பணத்தை வெளியே கொண்டு வரப்போவதாக சூளுரைத்து இலங்கையில் ஊடக கவனத்தை உருவாக்கிய நிலந்தி ஹொட்டகாட்சியும் உள்ளடங்கியுள்ளார். தமது தலைவராக ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி அனுரகுமார திசாநாயக்கா தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு வருடம் பூர்த்தி இன்று கிடக்கும் பின்னணியில் தான் இந்த அரசு தரப்பு குழு ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் மாநாடு இடம்பெறும் நிலையில், அந்த அமர்வு இடம்பெறும் நிலையில் இந்த சந்திப்புகளை ஜெனீவாவில் மேற்கொண்டு வருவதும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க வேண்டும் என உள்ளூரில் எதிர்கட்சிகள் ஒரு சூளுரையை விடுத்த நிலையில் இந்த சந்திப்புகளை அவர்கள் ஜெனீவாவில் நடத்துவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயம். அடுத்து இறுதியாக ஒரு உலக நிலவரத்தை நோக்கி கொண்டார். ரஷ்யாவின் ஆளில்லாத வான்கலங்கள், அதாவது ட்ரோன்கள் இந்த மாத ஆரம்பத்தில் போலந்தின் வான்வெளிக்குள் ஊடுருவிய விடயம் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். செய்தி வீச்சும் இதனை வழங்கி இருந்தது. அந்த நடவடிக்கையின் பின்னர் கிழக்கு ஐரோப்பிய பகுதியை பாதுகாக்கும் வகையில் நேட்டோ ஒரு ஆபரேஷனை ஆரம்பித்திருந்தது. அந்த ஆபரேஷனின் பெயர் ஈஸ்டர்ன் சென்ட்ரி என்பதாகும். அதாவது கிழக்கு காவலர் நடவடிக்கை என்ற பெயரில் இந்த நடவடிக்கை இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் போலந்து வான்வெளியில் பிரித்தானியா, பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனியின் போர் விமானங்கள் பாதுகாக்கும் வகையில் பரப்புகளை செய்து வருகின்றன. இந்த பரப்புகளுக்கு சவாலாக ரஷ்யாவின் மிக் போர் விமானங்களும் சமாந்தர பரப்புகளை செய்து வருவதால் போலந்து வான்வெளி மற்றும் கிழக்கு ஐரோப்பிய வான்வெளியில் ஒரு மறைமுகமான ஒரு ஆடுபுலியாட்டம் தற்போது இரண்டு தரப்புக்கும், ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையில் இடம்பெற்று வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.